Hello guys, welcome back to W2S Academy Prem Kiran channel. So நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது class 11 physics oscillation ஓட part 5 video. So இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா dynamics of harmonic motion. இது actually ஜெனரலா வந்து பார்த்துட்டோம்னா heading இப்படி தான் கொடுத்திருப்பாங்க. Dynamics of harmonic motion. அதுல தான் time period of a simple harmonic motion time period of an angular harmonic motion இந்த ரெண்டையுமே நான் கம்பேரிசன்ல ரொம்ப சிம்பிளா நான் சொல்லி தரேன். ரெண்டு டிஃபரெண்ட் டாபிக், ரெண்டுமே தனித்தனி கொஸ்டினும் கூட. ஓகே, ஸோ இங்க வந்து பார்த்துட்டோம்னா அதுக்கு முன்னாடி இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னது, ஒரு சிம்பிள் பெண்டுலம் வந்து பார்த்துட்டோம்னா மீன் பொசிஷன்ல இருக்குன்னா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்துட்டோம்னா 0, வெலாசிட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் அண்ட் ஆக்சலரேஷன் வந்து பார்த்துட்டீங்கன்னா 0. கரெக்டா? அண்ட் அதுவே நல்லா கவனிச்சுக்காங்க, அதுவே எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், அதாவது இங்கேயோ இல்ல இங்கேயோ இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆக்சலரேஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு மேக்ஸிமம். கரெக்டா? வெலாசிட்டி வந்து பார்த்துட்டோம்னா 0 அண்ட் ஆக்சலரேஷன் ஆல்சோ வில் பி மேக்ஸிமம். இதே தான் இந்த பக்கம் இருக்கும். அப்போ இங்கிருந்து நீங்க ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப எனக்கு இது இங்க போகும். இந்த இடத்துக்கு போன உடனே ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எனக்கு அதிகமாயிரும். ஸோ இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் மூலியமா அது எங்க வரும்? மீன் பொசிஷனுக்கு வரும். மீன் பொசிஷனுக்கு வந்து நின்றுமா? கன்ஃபார்மா நிக்காது. அப்ப இங்க என்ன ஆகும்? இட் ஓவர் ஷூட்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்ல வர்றது இங்கிருந்து பாசிட்டிவ் வெலாசிட்டியில போனது இந்த பக்கம் போறப்ப எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்? நெகட்டிவ் வெலாசிட்டியில வந்து பார்த்துட்டோம்னா தே ஓவர் ஷூட்ஸ் அண்ட் மறுபடியும் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதிகமாகும், மறுபடியும் மீன் பொசிஷனுக்கு வரும் அண்ட் அகெயின் இந்த பக்கம் பாசிட்டிவ் வெலாசிட்டியில ஓவர் ஷூட் ஆகும். இப்படியே நடந்துகிட்டே இருக்கும் அன்டில் இட் ரீச்சஸ் எங்க? ஏர் ரெசிஸ்டன்ஸ் மூலியமா அது நிக்கிற வரைக்கும். ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா தானா வந்து மீன் பொசிஷன்ல நின்றும். ஏர் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலைன்னா அது ஆசிலேட் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகே, அப்போ இந்த ஆசிலேஷனோட டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்க நம்மளுக்கு சொல்லி தராங்க. இதையும் ஆங்குலர் ஹார்மோனிக் மோஷனையும் நம்ம கம்பேர் பண்ணி பக்கத்துல நான் சொல்லி தரேன். இட் இஸ் வெரி சிம்பிள். ரொம்ப குட்டியா நான் எழுதுறேன். கொஞ்சம் 180 பிக்சல்ல வந்து பார்த்துட்டோம்னா வச்சு ஸ்கிரீனை பெருசு பண்ணிக்காங்க. ஃபுல் ஸ்கிரீன் வச்சுட்டு பாருங்க. புரிஞ்சா? ஃபைன். இப்போ நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி, எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கரெக்டாக பாருங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும், இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் force is given by force is directly proportional to its displacement. So in the proportionality sign is removed by a constant k, where k is called as a spring constant, equation number 1. Okay, அப்ப நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்? அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? F is equal to, நீங்க என்ன போடுவீங்க? ma. This is equation number 2. அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்? equation 1 is equal to equation number 2. அப்போ ma is equal to minus ky. எனக்கு தேவை acceleration. a is equal to minus ky divided by m. கரெக்டா? Let this be an equation number 3. acceleration கண்டுபிடிச்சாச்சு. And again இந்த இடத்துல we already know that for acceleration in simple harmonic motion, it is given by a formula a is equal to minus omega square y. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கே போட்டது தானே. So which is nothing but equation number 4. இப்போ என்ன பண்ண சொல்றானுங்க? equation number 3 4 கூட ஈக்குவேட் பண்ணுங்க. அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? minus omega square y is equal to minus k y divided by m. So minus minus get cancelled, y get cancelled. Therefore omega square is equal to k divided by m. So taking square root on both side. So ரெண்டுக்கும் நான் வந்து பார்த்துட்டோம்னா இப்போ நான் square root எடுத்தேன் அப்படின்னா square get cancelled. Therefore omega is equal to square root of k divided by m. Let this be an equation number 5. ஓகே, நம்மளுக்கு என்ன தேவை? டைம் பீரியட் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை ஆங்குலர் வெலாசிட்டி. கரெக்டா? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? 2π. கரெக்டா? ஏன்னா மொத்தமா சுத்தி வர்றதுக்கு எனக்கு எவ்வளவு ஆகுது? 2π வேவ்ல நம்ம போடுறப்போ, டிவைடட் பை ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒமேகா. ஸோ லெட் திஸ் பி an equation number 6. Substituting equation number 5 in equation number 6, we get t is equal to 2π. கீழே வந்து பார்த்துட்டோம்னா இதை போட்டா நம்மளுக்கு இங்க என்ன ஆகும்? k divided by m.
ஸோ இது மேலே போச்சுன்னா t is equal to 2 pi root of m divided by k. So this is your time period. இதே frequency வேணும்னு கேட்டாங்கன்னா இதோட ரெசிப்ரோக்கல். எதோட ரெசிப்ரோக்கல்? டைமோட ரெசிப்ரோக்கல். ஸோ டைம் அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல்ல நான் போட்டேன்னா my answer would be 1 divided by 2 pi root of k divided by m. அப்ப இந்த இடத்துல எதெல்லாம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? k represents spring constant. ஓகே, அண்ட் அதே m என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? மாஸ் ஆஃப் த பாப். அதை கட்டி தொங்க விட்டுருப்பீங்கல்ல, பெண்டுலம்லயோ இல்ல ஸ்ப்ரிங்லயோ. ஸோ அது வந்து பார்த்துட்டோம்னா இங்கே இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம இங்கே எதுக்கு கண்டுபிடிச்சாச்சு? இது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இப்போ என்ன பண்ண போறோம்னா டைம் பீரியட் ஃபார் அண்ட் இது ஆங்குலர் ஹார்மோனிக் மோஷன் இது பண்ண போறோம். இதுக்கு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம சின்ன வயசுல வீட்டில் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம தொட்டல்ல உட்காந்துட்டு நம்ம அப்படியே காலை வச்சு சுத்துவோம். அது மேல கயிறு வந்து டைட் ஆகும். அப்ப நம்ம காலை மேல தூக்கணும்னா அப்படியே ஆப்போசிட் சைட்ல நம்ம ஸ்பீடா சுத்த ஆரம்பிப்போம். பார்த்திருக்கீங்களா? ஸோ நீங்க தொட்டல்ல உட்கார்ந்து இருக்கீங்க. அந்த தொட்டல்ல இருந்துட்டு நீங்க இப்படி ஆட்டுறப்போ இப்படி நீங்க வந்து பார்த்துட்டோம்னா சுத்திட்டு இருக்கீங்க பாருங்க. இந்த டிரெக்ஷன்ல ஆன்டி கிளாக் வைஸா சுத்திட்டு இருக்கீங்க. இப்ப கயிறு நல்லா டைட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க காலை எடுத்துட்டீங்கன்னா நீங்க அப்படியே அதே இதுல ஆப்போசிட் டிரெக்ஷன்ல சுத்த ஆரம்பிப்பீங்க. கரெக்டா? ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இப்படி வந்து இப்படி நீங்க சுத்த ஆரம்பிப்பீங்க. ரைட்? சோ இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த டர்னிங் எஃபெக்ட் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் அவங்க என்னன்னு சொல்றாங்க? டார்க். ஆனா இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம அந்த வெயிட் கட்டி தொங்க விடுறதுனால இது கிடைக்கிறது வந்து ஃபோர்ஸ். இங்க வந்து பார்த்துட்டோம்னா டார்க். ஸோ இங்க அதுல இருந்து தான் நம்ம இங்க ஆரம்பிக்க போறோம். ரொம்ப சிம்பிள் பாருங்க. இந்த இடத்துல நல்லா பார்த்துட்டு வாங்க. இந்த இடத்துல டார்க் இஸ் directly proportional to டார்க் இஸ் directly proportional to theta. அப்போ T எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா டார்க், அண்ட் theta எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா angular displacement. theta represents angular displacement. angular displacement. ஓகே, டார்க் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? டவ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? டார்க், அதாவது ரொட்டேஷனல் ஃபோர்ஸ். லீனியரா கொடுக்கறது நீங்க அப்படியே ஃபோர்ஸ்ன்னு போட்டீங்க. இந்த ரொட்டேஷனல் ஃபோர்ஸை டார்க்னு எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ டார்க் நீங்க இப்ப என்னன்னு மாத்திக்கலாம்? டார்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கான்ஸ்டன்ட் போடணும்ல, சி தீட்டா. லெட் திஸ் பி அன் ஈக்குவேஷன் நம்பர் 1. இங்க தான் நம்மளுக்கு ஸ்டார்ட்டே ஆகுது. ஓகே, அப்ப இந்த இடத்துல அக்கார்டிங் டு அங்க நியூட்டன் செகண்ட் லா நம்ம போட்டோம். இங்க என்னன்னா ஆல்ரெடி வி நோ தட் டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் இது பார்த்திருக்கோம். ஸோ டார்க் இஸ் நத்திங் பட் என்ன போட்டுக்கலாம்? மொமெண்ட் of inertia into angular acceleration. அப்ப ஃபார்முலா என்ன தெரியுமா? tau is equal to I into alpha. ஓகே, இதான் வந்து பார்த்துட்டோம்னா இது. அப்ப ஈக்குவேஷன் 1 is equal to ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்ப போட்டா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? I alpha is equal to, sorry இது 2 தானே, அதுக்குள்ள இந்த 3 போயிடுச்சு. 2. Okay, so I is equal to sorry I alpha is equal to minus c theta ன்னு எனக்கு வரும். எனக்கு தேவை என்னது? ஆல்பா தானே. கொஞ்சம் குட்டியா தான் எழுதணும் போல இதை விட. ஓகே, நம்மளுக்கு தேவை வந்து என்னது? ஆல்பா. அப்ப ஆல்பா is equal to நம்மளுக்கு இங்க ஆன்சர் என்ன வரும்? c theta divided by I. Let this be an equation number 3. இங்க தான் equation number 3 நம்மளுக்கு வரும். ஓகே, அடுத்தது நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் வித் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்னது? ஸோ ஆக்சலரேஷன் அங்க என்ன போடுவீங்க? a is equal to minus omega square y ன்னு போடுவீங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம்னா ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி ரீப்ளேஸ் பண்றாங்கன்னு பாருங்க, நல்லா கவனிச்சுக்காங்க. a வெறும் acceleration is replaced by angular acceleration alpha. இது அப்படியே இருக்கட்டும், omega square. Linear displacement is replaced by angular displacement theta. So let this be an equation number 4. அப்ப இங்க என்ன பண்றானுங்க? equation number 3 and equation number 4 ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும்? minus omega square y is equal to minus c theta divided by I. அப்ப இந்த இடத்துல என்ன இதாகும்? ஸோ நம்மளுக்கு தேவை வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரே நிமிஷம், இங்க எங்கேயோ நான் தப்பு பண்ணியிருக்கேன். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா, இங்கேயே நான் தப்பு பண்ணிட்டேன். தீட்டா மாத்திட்டோமே நம்ம.
இதான் theta is equal to minus c theta divided by I. So theta theta get cancelled, minus minus get cancelled, therefore omega square is equal to c divided by I. எனக்கு தேவை வெறும் omega, that is root of c divided by I. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த c னா என்னன்னு சொல்ல மறந்துட்டேன். cங்கிறது என்ன தெரியுமா? இது வந்து டார்க் கான்ஸ்டன்ட். டார்க் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்மளுக்கு டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரி, தட் இஸ் 2 பை டிவைடட் பை ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, அப்போ t இஸ் ஈக்குவல் டு 2 பை டிவைடட் பை ரூட் ஆஃப் c டிவைடட் பை I. அப்போ அது மேலே போயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? 2 பை ரூட் ஆஃப் I டிவைடட் பை c. அப்போ n is equal to இதோட ரெசிப்ரோக்கல் என்ன? 1 divided by 2 pi root of c divided by I. அவ்வளவுதான். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். நிறைய பேர் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. டைம் பீரியட் ஆஃப் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அண்ட் டைம் பீரியட் ஆஃப் அ ஆங்குலர் ஹார்மோனிக் மோஷன். இங்கே வந்து பார்த்துட்டோம்னா நான் ஃபோர்ஸ் கொடுப்பேன், இங்கே வந்து பார்த்துட்டோம்னா நான் டார்க். இங்கே வந்து k வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், இங்கே c வந்து பார்த்துட்டோம்னா டார்க் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ மற்றபடி எவ்ரி திங் ரிமைன்ஸ் த சேம். ஐங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே இனர்ஷியா. கேபிட்டல் ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா இனர்ஷியா. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க. அண்ட் முடிஞ்சிச்சுன்னா ஒரு பென் அண்ட் பேப்பரோட கையில் உட்காந்து எல்லா நோட்ஸையும் எழுதுங்க. பிகாஸ் கான்ஸ்டன்ட்லி ஐம் கெட்டிங் அ கம்ப்ளைண்ட் ஆர் அ ஃபீட்பேக் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் ஸ்டேட்டிங் தட் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க, அப்படியே மூடி வச்சுட்டு போயிடுறீங்க. பட் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரப்ப என்ன ஆகும்னு பார்த்துட்டோம்னா, அண்ட் யூ டோன்ட் ஹேவ் எனி ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வித் யூ அட் தட் இன்ஸ்டன்ட். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் ஒரு டைம் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இட் இஸ் நாட் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஆல்வேஸ் யூ ஷுட் ஹாவ் யுவர் ஹேண்ட் ரிட்டன் ஸ்டடி மெட்டீரியல் ஆர் அ நோட்ஸ் தட் ஹாஸ் பீன் டேக்கன் டியூரிங் இது வீடியோ செஷன் நீங்கள் பார்க்குறப்போ. ஸோ அதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ யாரா இருந்தாலும் சரி, இட் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஆர் வாட்சிங் மை வீடியோ, ப்ளீஸ் ஹாவ் அ பென் அண்ட் பேப்பர் whenever you are watching any unit. Okay, right from beginning இருந்து உட்கார்ந்து எழுதுங்க. Like for 12th standard it doesn't matter, I have already written all the notes and you need not to write. Once you send your name along with your school name, and I will send the study material for grade 12. So with that PDF you can watch the video. ஓகே, பேரலாக வந்து வீடியோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஆப்வியஸாக வந்து பார்த்துட்டோம்னா யூ வில் கம் டு அ கன்க்ளூஷன் வாட் இஸ் த கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் வாட் ஸோ அண்ட் ஸோ இஸ் பீங் எக்ஸ்பிளைன்ட் இன் த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். யூ நீட் நாட் டு சிட் அண்ட் ரைட் ஆர் வேஸ்ட் யுவர் டைம் இன் ரைட்டிங். பட் ஆஸ் ஃபார் அஸ் 11th ஸ்டாண்டர்ட் இஸ் கன்சர்ன், நான் இப்போ வரைக்கும் நோட்ஸ் எதுவுமே நான் எழுத ஆரம்பிக்க கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் யர் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரைட் த நோட்ஸ். ஓகே, என்னால் பிடிஎஃப்பும் போட்டு வீடியோவும் போடுறதுங்கிறப்போ எனக்கு ரொம்ப இட்ஸ் அ டைம் கன்சியூமிங். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். அதனால தான் இப்போ கொஞ்சம் அவசரமாக வந்து பார்த்துட்டோம்னா எல்லாத்துக்கும் டிரெக்டாக வீடியோவை பட் ஆனால் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் W2S Academy Prem Kiran channel. Until then is bye from me, Prem Kiran.